ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் மேக்கர் கிரேவி தாங்க. கிரேவி பக்குவத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்து நீங்கள் செய்யும் போதும் அதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டான பக்குவத்தில் வந்தால் நம்மளுடைய வீடியோஸ்க்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மீன் மேக்கர் 200 கிராம்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் உருளைக்கிழங்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுட்டேன், கருத்துறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவை 4 கீறி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய பெரிய சைஸ்லேயும், அதே போல் மீடியம் சைஸில் தக்காளி பழம் 2 தக்காளி பழம் பெரிய பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரை எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. பரபரப்பு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு லைட்டாக ஹீட் ஏற விட்டுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் குழிக்கரண்டியாக 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை சின்ன சைஸில், 1 அன்னாசிப்பூ, அதோட 1 பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலில் பட்டு பொரிய விட்டுக்குங்க. அதோட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஆயில்லையே பட்டு நல்லா கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 செகண்ட் ஆயிலில் பட்டு கிளறி விட்டுக்குங்க. இந்த செகண்ட் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரசாரமான உப்பு, அதனால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் மேக்கர்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஆயிலில் பட்டு கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3 ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளிகளோட அந்த ஆயிலில் பட்டு கிளற மாதிரி கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நல்லா அந்த பச்சை தன்மை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணிடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போது உருளைக்கிழங்கு கரைஞ்சி கிரேவி மெத்தடில் கொண்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் இப்படி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க ஆயிலில் பட்டு. பாருங்கள், ரவுண்ட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இந்த டயத்தில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நல்லா கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் அது சாந்து வர மாதிரி. இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் மேக்கர் அமுங்கி லைட்டாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போது நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ கொதிக்கவும் ஆரம்பித்தாச்சு. கொதிக்கும் போது ஒரு கிளறி விட்டுக்கோங்க.
இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து நமக்கு வெந்துக்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் மட்டும் கரண்டி வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிரேவி பக்குவத்தில் வர ஆரம்பித்தாச்சு. நான் அதில் சில்லி ஃபிளிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுறலாம். அதோட இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை இது ஆட் பண்ணும்போது வாசமாகவும் இருக்கும், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நமக்கே மனசுக்குள்ளே தூண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. நல்லா ரவுண்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு கிளறி விட்டுருங்க. அதோடைய பக்குவத்தையும் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கிரேவி பக்குவத்தில் வந்தாச்சு. இது நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.